பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிற நிலையில கேம் ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல கடந்த 7 சீசனை விட இந்த சீசன் 8ல பேக் டு பேக் 6 ப்ரோமோஸ் வெளியாகிற அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் பயங்கரமா போட்டி இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில அருண்கும் முத்துக்குமரனுக்கும் அடிக்கடி வார்த்தை மோதல்கள் வரத நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருந்தா கூட அதுல ஆர்கியூ பண்ணி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி வீட்டுக்குள்ள சண்டை போட இந்த ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் சோசியல் மீடியால பயங்கரமா சண்டை போட்டுட்டு வராங்க. அந்த வகையில சில பேர் சோசியல் மீடியால அருணை தாக்கி பேசிட்டு வராங்க. அருணும் அர்ச்சனாவும் லவ் பண்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால அருணோட காதலியும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னரான அர்ச்சனாவையும் தாக்குற விதமா அபியூஸ் பண்ற வகையில மெசேஜஸ் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி மெசேஜஸ் அண்ட் கமெண்டால கடுப்பான அர்ச்சனா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கிரிக்கெட் மாதிரி, கடைசியா நீங்க விளையாடினாலும் உங்களுக்கு பிடிச்ச டீமை சப்போர்ட் பண்ணலாம், இதுக்காக எனக்கு கற்பழிப்பு மற்றும் ஆசிட் தாக்குதல் மிரட்டல் வருது, இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ஸ்கிரீன்ஷாட் ஜஸ்ட் சாம்பிள் தான், இந்த மாதிரி தரைக்குறைவான மெசேஜஸ் என்னோட இன்பாக்ஸ்ல நிறைய இருக்குன்னு சில மெசேஜஸோட ஸ்கிரீன்ஷாட்டையும் அர்ச்சனா ஷேர் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்படி மெசேஜ் பண்றவங்க மேலயும் இப்படி அபியூஸ் பண்ணி கமெண்ட் பண்றவங்க மேலயும் சட்டப்படி புகார் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல முத்துக்குமரனோட ஃபேன் பேஜ் அப்படின்னு இருக்கிறனால அதுக்குமே அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் கவனமா இருக்கணும், முத்துக்குமரனோட பெயர் இப்படி மிஸ்யூஸ் பண்ணப்படுது, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சனாவோட போஸ்ட்ல முத்துக்குமரனோட ஃபேன்ஸும் யாரு வேணாலும் இப்படி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இப்படி ஒருத்தரோட பேரை மிஸ்யூஸ் பண்ண முடியும், இப்படி அபியூஸ் பண்றவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில அர்ச்சனா சைபர் கிரைம்ல இந்த மெசேஜஸ் தொடர்பா இப்ப புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகார்ல அர்ச்சனா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த நபர் பொய்யான தகவல் மூலமா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அருண் பிரசாத்தோட பேரை டிஃபேம் பண்றான், இதனால அவரோட கேம் பாதிக்கப்படுது, இதுல அருண் பிரசாத்தோட ஃபியான்சியான அர்ச்சனாவோட பேரையும் இழுத்து இப்படி ஜோடியா எங்களோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிற விதமா பொய்யான விஷயங்களை சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க, இது எங்களோட நற்பெயருக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நல்ல பேரை நாங்க எடுத்திருக்கோம், அதை கெடுக்கிற விதமா நடந்துக்கிற தனிநபர் இல்லனா குழு யாரா இருந்தாலும் அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படணும்னு அர்ச்சனா அந்த புகார்ல தெரிவிச்சிருக்காங்க. அர்ச்சனாவோட இந்த புகார் அடிப்படையில அர்ச்சனாக்கு மிரட்டல் விடுத்த அந்த நபர் மேல போலீசார் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல வர்ஷினி அருண் பிரசாத் மேல கிரஷ் இருக்குன்னு சொன்னதுனால வர்ஷினியோட ஃபேன்ஸ் வர்ஷினி மற்றும் அருண் பிரசாத்தோட நேம சேர்த்து அர்ஷினி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்குமே இந்த மாதிரி அருணோட பேரை வச்சு நீங்க ப்ரோமோட் பண்ணாதீங்க அப்படின்னு அர்ச்சனா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்காக பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆகி வெளியே வந்த வர்ஷினி சாரி கேட்டிருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ஹலோ மக்களே, இந்த வீடியோ வந்து மிஸ் அர்ச்சனாக்காக நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரி அர்ச்சனா, நான் இந்த மாதிரி கண்டென்ட் போடுவாங்கன்றது எனக்கும் தெரியாது, நான் உள்ள இருந்தேன், நான் சொல்லி எதுவுமே அவங்க போடல, அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை போட்டாங்க, அது எந்த வகையிலாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. அண்ட் அருண் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் கிரஷ்ன்னு சொன்னது என்னன்னா அவங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு அட்மிரேஷனை தான் நான் மீன் பண்ணேன், எந்த ஒரு பேட் இன்டென்ஷனும் நான் வந்து மீன் பண்ணி சொல்ல. ஸோ உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் திருப்பியும் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்க நீண்ட நாள் பயணிக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் பிக் பாஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி இன்டென்சிஃபையா பாண்ட் ஆகும், ஏன்னா அது ஒரு தனி உலகம். ஸோ அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நான் பாக்குறேன், தாண்டி எதுவுமே பேட் இன்டென்ஷன் கிடையாது. அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.